சண்டேனால பொதுவா நம்ம என்ன நினைப்போம், நல்லா தூங்கணும், காலையில எழுந்துக்கும்போது ரிலாக்ஸா இருக்கணும், எந்த வேலையும் இருக்கக்கூடாதுன்னு முன்னாடி நாளே எல்லாம் முடிச்சு வச்சுருவோம். ஆனா எல்லா சண்டேவும் ஒரே மாரி போகாது இல்லையா நமக்கு? இன்னைக்கு ஒரு ஃபங்ஷனு, மார்னிங் எழுந்துக்கணும். ஐயோ! எழுந்துக்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சண்டே அதுவுமாடா அப்படின்ற மாரி இருந்துச்சு. இருந்தாலும் என்ன பண்றது? நமக்குன்னு சில கடமைகள் அடைக்கும் இல்லையா? சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு ரெடி ஆயிட்டோம். தம்பி ஸ்கூலுக்கு போனதுனால வரல. நானும், பாப்பா அவர் மட்டும் தான் கிளம்புனோம். வீட்டுக்குள்ளேயே செருப்பு போட்டு சுத்துறேன்னு நினைக்காதீங்க. இந்த செப்பல் ரொம்ப ரேரா யூஸ் பண்றது. மேலே பரணி மேலே இருக்கும். அது எப்போயா ரேராக தான் யூஸ் பண்ணுறது. மற்ற நேரத்தில் பிஞ்சு பண்ணி செப்பல் தான் நம்மலாம் போட்டு அலையிற கேஸ் நம்மலாம் என்னென்னா வீட்டுக்கு ரக பேசுன்றதுனால பொறுமையாகவே போவோம். போனோமா சாப்பிட்டோம் வந்தோமான்ற மாதிரி இருக்கணும். மார்னிங் டிஃபனை முடிச்சணுன்ற மாதிரி தான் போனோம். ஃபஸ்ட்டு நானும் பாப்பாவும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எங்களுக்கு தான் இடம் கிடச்சது, சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா தான் அவருக்கு பொறுமையாக இடம் கிடச்சிது. பந்தினாலே அப்படி தானே, நம்ம முந்திக்கிட்டு போனோன்னா கஷ்டம். அதுக்கப்புறமா நாங்கள் கொஞ்ச நேரம் நின்று கொஞ்ச நேரம் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் நானும் என் பொண்ணு. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டார். அப்படியே வரும்போது சும்மா இல்லை, வரும்போதே மட்டன் சிக்கன் நமக்கு சண்டேனால லீவு கிடையாது, செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாரி முடியாமல் பொங்கலை சாப்பிட்டு தட்டு தடுமாறி செஞ்சு முடித்தேன். சிம்பிளாக தான் ஒரே ஒரு தொக்கு பண்ணிவிட்டு அந்த சிக்கனை என்னவோ பண்ணப்போ என்னவோ வந்துச்சு. ஆனால் டேஸ்ட் வந்துச்சு, அவ்வளோதான். ரசத்துக்கு வச்சு இன்றைக்கான லஞ்சு முடிச்சிட்டோம். இன்றைக்கான வீடியோவில் எடுத்து பார்ப்போம். பாய்.